நீங்க வந்து இதுக்கு முன்னாடிலாம் Instagram ரீல்ஸ் வீடியோவ நீங்க WhatsApp ஸ்டேட்டஸ்ல ஷேர் பண்ணணும் அப்படின்னா, அந்த Instagram ரீல்ஸ் வீடியோவோட லிங்க காப்பி பண்ணி கொண்டு போயிட்டு எதனா ஒரு ஆப்லயோ அல்லது வெப்சைட்லயோ போட்டு, நீங்க வந்து அந்த ரீல் வீடியோவ டவுன்லோட் பண்ணி கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் நீங்க WhatsApp ஸ்டேட்டஸ்ல ஷேர் பண்ணுவீங்க. இப்ப நமக்கு அந்த அவசியமே தேவையில்ல. நம்ம டைரக்ட்டா ஷேர் வந்து பண்ணலாம். இப்ப நீங்க வந்து இது போல Instagramல ரீல்ஸ் வீடியோ ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா, எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த வீடியோல இருக்கக்கூடிய அந்த ஷேர் பட்டன கிளிக் பண்ணுங்க. இப்ப நீங்க ஷேர் பட்டன கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் வரும். இப்ப கீழ பாட்டம்ல ஃபர்ஸ்ட்டா வந்து பாருங்க WhatsApp சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. இப்போ இந்த ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லோடிங் வந்து ஆகும். இப்போ லோடிங் ஆகி முடிஞ்சிற பிறகு அந்த வீடியோ வந்து டைரக்ட்டா உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வந்து ஆட் ஆயிடும். இப்போ நீங்க வந்து இத சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க நம்ம எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாம நம்ம டைரக்ட்டா ரீல்ஸ் வீடியோவ நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஷேர் பண்ணியாச்சு. சென்டிங் ஸ்டேட்டஸ் அப்டேட் சொல்லிட்டு வருது பாருங்க. இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா சென்ட் வந்து பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேக் போயிட்டு நம்ம வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ நான் வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்றேன். இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு கீழ பாட்டம்ல அப்டேட்ஸ கிளிக் பண்ணிட்டு இப்போ என்னுடைய ஸ்டேட்டஸ் வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த ஸ்டேட்டஸ் வந்து டைரக்ட்டா வந்து சென்ட் ஆயிருக்கு. மேல வந்து வியூ ஆன் இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. அத கிளிக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்குள்ளே போயிடும்.